அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி எங்கள் ஊரோட பாரம்பரிய ரெசிபி திக்கிடி தான். இந்த திக்கிடி வந்து ஒரு சிலர் அரிசி மாவுலேயே செய்வாங்க. நாங்கள் வந்து அரிசி ஆட்டி தான் செய்வோம். இதுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி 1 கிலோ, இட்லி அரிசி 1 கிலோ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே அந்த மாவு கூட போட்டு பிசையறதுக்காக கொஞ்சமாக 1/2 கிலோ அரிசி மாவுமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ திக்கிடி செய்கிற பாத்திரத்தில் நான் வந்து கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், ஆயில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு நம்ம நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் வந்து மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயத்தை அடிச்சுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் வணங்குறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கும் போதே கூடவே வந்து புதினா இலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வணங்கி வந்ததும் நம்ம இப்போது 1.5 கிலோ சிக்கன், 2 கிலோ மாவு, ஸோ அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பின்னாடி நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் நல்லா உடஞ்சி வரட்டும். இப்போ நான் வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே இதில் சேர்த்துட்டு சில்லி பவுடர் ஒரு 3 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் அதாவது கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிலர் கறி மசாலாலாம் சேர்த்துவாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் வச்சு சேர்த்து அரைச்சிருவேன். அதை ஊற்றிட்டு அப்படியே தயிர், அது கூடவே நிறைய மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, ஒரு 3 எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு இப்போது நம்ம பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வரக்குள்ளே நம்ம இந்த மாதிரி திக்கிடியை வந்து பிடிச்சி வச்சிடணும். இந்த திக்கிடி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் மாவு எடுத்துக்கிட்டு உருட்டிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஷேப் வந்துடும். உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்லலாம் பிடிச்சிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் தான் பிடிப்போம். நமக்கு மாவு வந்து நல்லா வந்து கெட்டியாக பிடிக்க வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கூட அரிசி மாவு, ஆட்டின மாவில் கொஞ்சமாக அரிசி மாவுமே சேர்த்துருக்கோம். ரெசிபி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய திக்கிடி எல்லாம் பிடிச்சி போட்டாச்சு. மேலாக கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இந்த கிரேவி நல்லா வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்படியே சிம்மில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நம்மளுடைய திக்கிடி ரெடி ஆயாச்சு. எல்லாரும் பிளேட்டுக்கும் ஊற்றி சர்வ் பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பரான திக்கிடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.